மொபைல் ஃபோன்ஸை வந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போது ஏன் சார்ஜர் வந்து சில சமயம் வெடிச்சிருது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆடியோ ஃபைல் ரிசீவ் பண்ணும்போது அந்த ஆடியோ ஃபைலில் வந்து சில டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும், அதாவது குறகுறப்பாக கேட்கும். வெல்கம் டு லேர்ன் வித் இன்வென்ட், வெல்கம் டு லேர்ன் வித் இன்வென்ட். ஸோ அது ஏன் வருதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோங்களா. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிவைசஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜஸ். ஸோ வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும்போது மொபைல் சார்ஜஸ் வந்து வெடிச்சிருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ற ஆடியோ ஃபைல் வந்து குறகுறப்பா கேட்கறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல்ல இருக்கிற டிஸ்டார்ஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சர்க்யூட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிப்பர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ கிளிப்பர் சர்க்யூட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது வோல்டேஜ் அதிகமாகிறதுனால தான் அந்த சார்ஜர் வந்து வெடிச்சிருது. ஸோ அந்த அதிகமாக இருக்கிற வோல்டேஜை கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கிளிப்பர் சர்க்யூட்டுக்கு போகிறோம். ஸோ எல்லா மொபைல் ஃபோன் சார்ஜர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிளிப்பர் சர்க்யூட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைல்ஸ்ல இருக்கிற டிஸ்டார்ஷன். ஆடியோ ஃபைல்ஸ்ல வந்து கொரன்னு சத்தம் கேட்கறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சிக்னல் ரிசீவ் பண்ற சிக்னல் வந்து ஒன்று நம்ம ரிசீவிங் லென்த்தில் இல்லாமல் பாசிட்டிவுக்கு போயிடும், இல்லைனா நெகட்டிவுக்கு போயிடும். ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுக்கும் போகாமல் சிக்னல் ஒரிஜினலாகவே நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாம்பர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆசிலோஸ்கோப். ஆசிலோஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ் லைனில் வந்து சிக்னல் நம்மளுக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகிடுச்சுதுன்னா சிக்னல், அதாவது ஆடியோ ஃபைல்ஸில் வந்து டிஸ்டார்ஷன் இருக்காது. இதே தான் அந்த சிக்னல் மேலேயும் கீழேயும் போயிடுச்சு அப்படின்னா சிக்னலில் வந்து டிஸ்டார்ஷன் இருக்கும். இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாம்பர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆசிலோஸ்கோப்ஸில் நம்ம கிளாம்பர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆடியோ ஃபைல்ஸை வந்து டிஸ்டார்ஷன் இல்லாமல், அதாவது மைக்கு, ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி ஆடியோ ரிலேட்டடாக இருக்கிற டிவைசஸில் வந்து சிக்னலோட டிஸ்டார்ஷன், அதாவது நம்ம வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கறதுக்காக நம்ம வந்து கிளாம்பர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு குட்டி ரீகேப் பார்த்தீங்கன்னா கிளிப்பர் சர்க்யூட் வந்து அதிகமாக இருக்கிற வோல்டேஜை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கிளாம்பர் சர்க்யூட் வந்து சிக்னலை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளிப்பர் அண்ட் கிளாம்பர் சர்க்யூட்டோட ஃபுல் வீடியோவை வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. லேர்ன் வித் இன்வென்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் கோடிங் வித் இன்வென்ட், கீப் லேர்னிங் வித் இன்வென்ட். தேங்க்யூ.